இது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்படின்னா என்ன? அவருடைய வல்லமை உண்மையான வல்லமை, அது கிமிக்ஸ் கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், அவருடைய சரீரத்திலேருந்து அவருடைய அங்கிலேருந்து பவர் போகிறது அவரால் ஃபீல் பண்ண முடியுது. ஹலோ, புரியுதுங்களா? இது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்படின்னா என்ன? அவருடைய வல்லமை உண்மையான வல்லமை, அது கிமிக்ஸ் கிடையாது. மந்திரக்காரனுடைய வல்லமை இல்லை, அவருடைய வல்லமை எப்பொழுதும் 24 மணி நேரம் அவர்கிட்ட இருக்குது. மந்திரக்காரன்ட்ட அவன் மந்திரம் ஓதும்போது தான் இருக்கும். சூனியம் செய்கிறன்ட்ட சூனியத்தை செய்கிற நேரத்தில் தான் இருக்கும். அது அவன் எங்கேஜ் ஆகுறான். ஆனால் இவர்கிட்ட எப்பொழுதுமே இருக்குது. அதனால் நீங்கள் எப்பொழுதும் அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டே இருக்க முடியும். சுகத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டே இருக்க முடியும். ஆரோக்கியத்துக்குள்ளே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்க முடியும். சரியா? ஒரே நிலையான வாழ்க்கையை வாழ முடியும். இதை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது, இதை நீங்கள் நம்பி செயல்படும்பொழுது ஒவ்வொன்றா எல்லாம் மாறும். உங்கள் சுகவாழ்வு வரும். அப்புறம் பாருங்க, பொருளாதாரத்துக்கு போராடிட்டு இருக்கோம் தானே. எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குது தானே ஃபைனான்ஸ். இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் சொல்லணும், எப்போ தான் அதுலேருந்து நமக்கு தீர்வு வரும், எப்போ நம்ம பணத்தில் வசதியாக இருக்க போகிறோம். இது வரும், எல்லாம் அப்படியே படிப்படியாக வரும், படிப்படியாக வரும்.